அதிமுக திமுக தூத்துக்குடி மாவட்ட செயலாளர்கள் மாற்றம். தேர்தல் ரிசல்ட் ரியாக்ஷன் கன்ஃபார்ம். இது பற்றிய செய்தியாவது, திராவிட கட்சிகளான திமுக அதிமுக இவை இரண்டு கட்சிகளில் மாவட்ட செயலாளர் பதவி என்பது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஒரு எம்எல்ஏ எம்பி பதவியை விட கூடுதலான ஆளுமையை மாவட்ட முழுவதும் செலுத்த முடியும். யாதொன்று இலும் இவங்களை கவனம் செலுத்தா மல்மீறி சிறுதுரும்பும் நகராமல் சில கள் தங்கள் கண்ட்ரோல் பண்ணி மாவட்டத்தை வைத்து உள்ளார்கள். தூத்துக்குடி மாவட்டத்தில் அதிமுக திமுக மாவட்ட செயலாளர்கள் பல வருடங்களாக மாற்றம் ஏற்படாமல் இருப்பதால் இரத்தங்களும் உடன்பிறப்புகளும் சோர்வு தட்டி வெறுத்து போயுள்ளனர். கட்சிக்காரன் என்ற முறையில் எந்த சலுகைகளும் நியாயமான எதிர்பார்ப்புகள் தங்கள் குழந்தைகள் கல்வி வேலை வாய்ப்பு ஒன்றுமே நிறைவேறவில்லை. மாற்று கட்சிக்காரன் பணம் தந்தால் அவனுக்கு தான் மரியாதை கட்சியினர் விரட்டிய டிக்கப்படுகின்றன. இந்த நிலையில் அவர்களிடம் பொது மக்கள் கேள்வி கேட்கத் தொடங்கி விட்டார்கள். பதில் இல்லை, சமாளிப்பு தான். அப்போது கொரோனா காலத்தில் மக்கள் தவிப்பில் கண்டும் காணாமல் போன திமுக மாவட்ட செயலாளர்கள் நிலைப்பாடு பற்றி சொல்லவே வேண்டாம். இப்போதோ 2023 கடந்த டிசம்பர் கனமழை மக்கள் தவிப்பில் கண்டு காணாமல் இருந்த நிலைப்பாடும் அப்படியே. நிவாரணப் பொருட்கள் பெயரளவில் கூட பொது மக்கள் பலருக்கு சேரவில்லை. தமிழக அரசு தாராளமாக அனுப்பி வைத்தும் இங்கு மக்கள் பெற முடியவில்லை. யாரெல்லாமோ அமுக்கி கொண்டு சென்றனர் என்பதே நிதர்சனமான உண்மை. குடியிருப்பு பல பகுதிகளில் தண்ணீர் சூழ்ந்த பல நாட்கள், குறிப்பாக சிறு குழந்தைகள் வைத்து இருந்த பெண்கள் பசியுடன் பட்ட அவதி அவ்வளவு இன்றளவும் மறக்க இயலவில்லை. இறப்பு எண்ணிக்கை அளவு அதிகம் இருந்தும் அதிமுக மாவட்ட செயலாளர் அவர்களுக்கு வருத்தமோ அங்கு சென்று ஆறுதல் கூட தெரிவிக்கவில்லை. அப்படி எந்த தரவும் இல்லை. இதை எல்லாம் திமுக தலைமைகளுக்கு இந்தும் இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் 2024 எம்பி தேர்தல் முடியட்டும் என விட்டு வைத்தது. தூத்துக்குடி மாவட்டத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் திமுக அமைச்சர்கள் பல இடங்களில் மக்களை சந்திக்க முடியவில்லை, துரத்தி விடப்பட்டனர். தேர்தல் அன்றும் பொட்டலியூரணி கிராமத்தில் அமைச்சர் துரத்தி விடப்பட காவல்துறை தடுப்பு நடவடிக்கை சம்பவம் நிகழ்ந்தது. தேர்தல் பணி ஏனோ தானோ என்ற நிலையில் இருந்தது. அது %, பல இடங்களில் குறைந்தது காட்டி கொடுத்தது. மேலும் அதிமுக கட்சியில் நிர்வாகிகள் கவுன்சிலர் அல்லாதவர்கள் மற்றவர்கள் பேச்சு பிரச்சினை காது கொடுத்து கேட்கவே தயாராக இல்லை நிலை ஏற்பட்டு இருக்கிறது என்கிறார்கள். இது திராவிட கட்சிகள் வளர்ச்சிக்கு செல்லாது வீழ்ச்சி தரும். தமிழகத்தில் பாஜக மற்றும் நடிகர் விஜய் புதிய வளரும் கட்சிகளுக்கு ஈடுகொடுக்க குறுநில மன்னர்களாக செயல்படும் அதிமுக மாவட்ட செயலாளர் இருப்பவர்கள் இறங்கி வர தயாராக இல்லை. கட்சி தொண்டர்கள் மத்தியில் கட்சி மேல்பற்று ஈர்ப்பு இல்லாதது போவதற்கு கள் என்னென்ன செய்தார்கள். அவர் வசதி பட்ட சுயநலம் மேலோங்கி நிற்கிறது. சில மாவட்ட செயலாளர்கள் தங்கள் சமூகத்தில் தவிர மற்ற சமூகத்தில் கட்சி போய் சேரக்கூடாது என செயல்பாட்டில் கட்சியை அழித்து வருகின்றனர். இவ்வாறு பிரபல புலன் ஆய்வு டீம் புள்ளி போர்ட்டும் கட்சி தலைமை அனுப்பி வைத்துள்ளனர். பேன் டீம் அதுவும் தனி ரிப்போர்ட் அனுப்பி வைத்துள்ளது. மாவட்ட செயலாளர் மாற்ற வேண்டும் என ஜூன் 4 பிறகு கட்சி தலைமையை தயாராகி வரும் நிலையில் கட்சி உள்ளூர் டீமாக கட்சி தலைவரை சந்தித்து நேரில் புகார் மனு கொடுக்க இருக்கிறார்கள் என்பது தான் தற்போது ஹைலைட். முதலில் தூத்துக்குடி மாவட்டத்தை அதிமுக வடக்கு மாவட்டம் தெற்கு மாவட்டம் என பிரித்தது. அதை பார்த்து திமுகவும் வடக்கு மாவட்டம் தெற்கு மாவட்டம் என பிரித்தது. அதிமுகவில் வடக்கு மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் தற்போது கோவில்பட்டி எம்எல்ஏ கடம்பூர் ராஜு. தெற்கு மாவட்ட அதிமுக செயலாளர் முன்னாள் அமைச்சர் SP சண்முகநாதன். அதிமுக மாவட்டத்தை பிரித்த பின் திமுகவும் வடக்கு மாவட்டம் தெற்கு மாவட்டம் என பிரித்து உள்ளது. அதில் அமைச்சர்களான கீதாஜுவன், அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகியோர் தான் மாவட்ட செயலாளர்களாக இருந்து வருகிறார்கள். அதிமுக இரண்டில் ஒரு கட்சி மாவட்ட செயலாளர் மாற்றினால் அடுத்த கட்சியும் தங்களது மாவட்ட செயலாளர் மாற்றிவிடும் என்பதால் இரண்டு கட்சியினர் இடையிலும் ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது.